டேய் டிமார்ட் போயிட்டு வந்தது என்னடா அன்பாக்ஸ் பண்ணாமல் என்னடா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிற? ஜூஸ்ல தண்ணி. இது டிமார்ட்ல வாங்குனது. டிமார்ட்ல வாங்கினதா? எவ்வளோ? சம்மருக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க 50 ரூபா. 50 ரூபா? கிளாஸ். பரவாயில்லடா, நல்லா இருக்குது. வேறு அது என்ன தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிற? அது ஏதாவது ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது உனக்கு. சி டைப் சார்ஜர். ஜெப்ரானிக்ஸ். ஓகே ஓகே. அது நல்லா இருக்குது. எத்தனை டைம் மீஷோல போட்டு போட்டு ரிட்டர்ன் ஆனிச்சு. அது டிமார்ட்ல தான். அது 100 ரூபீஸ் தான். மீஷோல கூட 120 போட்டுருந்தாங்க. இதுல 100 தான். நெக்ஸ்ட் இது டீ கப்பா? கிரீன் கலர். என்னது? கிரீன் கலர். நீ ஒரு பச்சை பை. பச்சை நிறமே பச்சை நிறமே. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அடுத்தது இங்க பாரு. அது இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 130 ரூபீஸ். அது என்ன பர்பஸ்? இது கிச்சன் டாப் இருக்குல்ல, அது ஃபுல்லா லாஸ்ட்ல இருந்து வரைக்கும் அது போடவே முடியல. அதுதான் இதாக வாங்கிட்டேன். இதுதான் இப்படி வச்சுட்டு நானே இது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எதுக்குடா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு திருவள்ளு பிரச்சனை வச்சு கூட்டுவாங்க. ஆனால் மேரேஜ் ஆனதுல இதோட தெரியுதா? அதுதான் கல்யாணம் தான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பர்பஸ்ன்னு தெரியும். அதுவும் பச்சை கலர். அதுவும் பச்சை கலர். இது பாரு. அது என்னது? எதுக்கு? இது வந்து காப்பர், பிராஸ், அலுமினியம், அயன், சில்வர், ஸ்டீல் பூச்சி ஜாமான் இருக்குல்ல, அது வந்து விளக்கு எண்ணெய் பட்டு பட்டு கீழெல்லாம் கிரீன் கலர்ல வந்துச்சு. அதனால விலை கட்டுது. சரி. அப்புறம் இது கொலின் மாதிரி. அது க்ளீன் பண்ணுறீங்க தான்டா வாங்கணும். நீ எதுக்குடா வாங்குற? இது ப்ளூ கலர்ல ஏதோ ஒரு பாட்டில் இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல இது அடி பூச்சி போச்சுன்னா இது ஃபர்ஸ்ட்ல நான் என்ன நினைச்சேன்னா கண்ணாடிலாம் இருக்குல்ல அது துடைக்கிறதுக்கு நினைச்சேன். ஒரு டைம் என்ன பண்ணேன், அடி பூச்சி போயிருந்துச்சு. அது 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி க்ளீனாக போயிடுச்சு. அன்னையிலேருந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மம்மி சொல்லி கொடுத்த ஐடியா இது ஆரஞ்சு செட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஃப்ராக்ரன்ஸ். இது ஃப்ராக்ரன்ஸா? கொசு இதுதான். இது எதுக்குன்னா செட் ஆகுதான்னு தெரியும். பாத்தியா? பார்த்துக்கோ. செட் ஆகலாம் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் டிமார்ட் ரிட்டர்ன் இருக்குது. சரி மேலே இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. அப்புறம் இது இந்த 2 பாக்ஸ் வாங்கினேன். இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன டிஷ்யூடா? டிஷ்யூ எவ்வளோ ஆனிச்சு? தெரியலடா. அது இந்த விஜய் சேதுபதி அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்தேன்னா அதனால தெரியல. அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? 185 ரூபீஸ் ஒரு பாக்ஸ். 2 பாக்ஸ் இல்ல ஒரு பாக்ஸ் 185 ரூபீஸ். இது கார் வச்சுக்கோ, இது நான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன். சரி. 2 பேத்துக்கு ஒவ்வொரு பாக்ஸ். அப்புறம் இது வீணா சொல்லியே உனக்கு. அதெல்லாம் உனக்கு மட்டும் வாங்கிட்டேன், எனக்கு எங்க? இப்போ நீ தான் பிடிக்கிறது. இது வந்து இது அது எப்படி ஃபிக்ஸர் ஓப்பன் பண்ணிக்காம ஃபிக்ஸர் அப்படின்னு பார்க்கலாம். நீட்டாக ஓப்பன் பண்ணுறா. நானும் அடிச்சு உடச்சி பிடிக்கிறாரு. ஹெல்ப் பண்றியாடா நீ? பிடிச்சிட்டேன்டா. பொறுமை 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 பொறுமை. டேய் பொறுமையாக இருக்குடா. அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுமா? ஓ ஆல்ரெடி அது ஒட்டுற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா? ஒட்டுற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா? ஓகே ப்ராப்ளம் இல்லை. இப்படி மட்டும் அழகாக இதுக்கு பைப்புக்கு மேலே இருக்கிறதா வச்சு
கட்டி விட்டு இந்த ஸ்டிக்கரை பிரித்து ஒட்டிட்டு சாப்பிட்டுக்கலாம். கீழே வச்சு எல்லாம் சூப்பாகி போயிருக்கு. இது எவ்வளோ? 100 ரூபாயா? வரல, ஆனால் பார்த்து குவாலிட்டி செம்ம. நெக்ஸ்ட்டு இங்கே பாரு. அது தலை இது பண்ணுறதுக்கா? எதுக்கு தலை சொல்லிட்டுக்கா? இது உனக்கு தான் வாங்கினேன். நான் என்னடா பண்ண போகிறேன் அதை வச்சு? நான் தான் நிறைய டைம் உன்ட்டு ஆம்லெட் கேட்கறல, நீ ஸ்பூன் எடுத்து வேஸ்ட் பண்ணுற. கலக் 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 கலக். அதை யார் வாஷ் பண்ணுறது? அது நீ தான் வாஷ் பண்ணுற. அப்புறம் அது என்ன அதில் ஏதோ இது அப்புறம் இது எதுக்கு 3 என் மம்மியோட டெல்லாம் சொல்லுவாங்க அறுக்கு தெரியாதுன்னு 52 ரூபாய். அது மாதிரி எனக்கு பாத்திரமே எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு இத்தனை நார்? இது வந்து இது வந்து சாமியோட திங்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. கீழே கிரீன் கலர் மேலே இருக்கு. இது சாமிக்கு. நெக்ஸ்ட் இது வந்து நான் வெஷல் வாஷ்க்கு. நெக்ஸ்ட் இது வந்து புதுசாக இருக்குது, அது வந்து சீக்கிரம் போயிடும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக் ஆஃப் 3 வந்து 35 rupees தான். அதனால் இது எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சப்போஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைமு அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாத்துலேயும் பச்சையிலே சுத்து 35 rupees இது. நம்ம ஏற்கனவே வச்சது இது ஒரே சைஸ் தானே. என்ன அப்படிதான் தோணுது. அது கொஞ்சம் பெண்டாக இருக்கும். இது ஏன்னா அது நல்ல இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு ப்ராடக்ட் 6 months ஆகுது, பெருசு போயிடுச்சு. அதனால இது கிச்சன் அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது தான். ஓகேவா? அப்புறம் ஆயில் தலைக்கா? ஆயில் மிஸ்டர் கோல்டு ரெண்டும் சேர்த்து 145 rupees தான். ஒவ்வொன்று 145 rupees. அப்புறம் இது வந்து இது கல்லுப்பு, இது தூளுப்பு. அது தெரியாதவங்க கூட தெளிவாக சொல்லுவான் கையை வச்சாலே. நம்ம உப்பு நிறைய யூஸ் பண்ணுறோம். இது கடலை கொட்டை. அதாவது மம்மி ஒரு கட்டை போய் நிறைய வெள்ளைக்காய் கொண்டு வந்தாங்க. உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஒரு இதே வாங்கிட்டு வந்துட்டேன். 121 ரூபா கிலோ. 131 ரூபா 21 ரூபா. 124 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ கடலைக்கொட்டை 100 ரூபா. ஆனால் இது நம்மளுக்கு 2 நாளைக்கு கூட வராது. நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா காலையில் வெவிச்சு சாப்பிடுவேன், மதியானம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன், நைட்டுக்கு சட்னி வச்சிருவேன், முடிஞ்சிடும். இது பச்சை கொட்டை, காஞ்ச கொட்டை இல்லை, பச்சை கொட்டை. அப்புறம் இது சுகர் 3 kg. என்னடா லூஸில் வாங்கியிருக்கிறேன்? அதாவது மூட்டை லூஸில் வாங்கினா கம்மி ரேட்டுனாங்க. பிராண்டடாக போனோம்னா பட்ஜெட் சொல்லுவேன். அதனால் லூஸில் வாங்கிக்கிட்டேன் 3 kg. 3 kg எவ்வளோ தெரியுமா? 135 rupees ஆகும். அதனால் சர்க்கரை வாங்கியாச்சு 3 kg. 3 kgன்றது ஒரு 2.5 months வரும், அவ்வளோதான். ஏன்னா 4 நேரம் டீ குடிக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்புறம் இது நம்ம பட்டர் நிறைய யூஸ் பண்ணுறோம்ல. யூஸ் பண்ணுறோம்ல. நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய பட்டர் யூஸ் பண்ணுறேன் தெரியல. எனக்கு பட்டர் எடுத்துக்காம யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்கிறேன். சத்தியமாக எடுத்து வந்து காட்டி கொடுக்குறேன். சரி வேணாம். இது பட்டர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹெர்ஷியாக வச்சுருக்கோம்ல, என்ன இதெல்லாம் போட்டு சாப்பிட பிரெட் தான் இல்லை. அம்மாட்ட சொல்லி வரும்போது லக்ஷ்மி பெரிய அப்புறம் இது உனக்கு செல்லு உனக்குதான் மொபைல் இத்தனை பிளேடு க்ளீன் நினைக்கிறேன். இந்த பிளேடு ஆமாம் பிளேட் ஃப்ரீ. பிளேடு ஃப்ரீ க்ளீன் ஷேவ். கூட இப்போ நாளைக்கு நான் பண்ணிட்டு போகிறேன். க்ளீன் ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கிட்டே அது எனக்கு வாங்க. இது இப்படி 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 உனக்கு ட்ரிம்மர் வாங்கினா வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் இவ்வளோ ட்ரெஸ்ஸு இது நான் ரொம்ப நான் கட்டுறேன்.
பாக்ஸர் ஒன்று. அப்புறம் இது உனக்கு ஸ்லீவ்லெஸ், வேர்க்குதுல, வெயில் இல்லை அதனால. டாம் அண்ட் ஜெர்ரி ஸ்லீவ் வைப்பாங்க. இது உனக்கு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் எனக்கு. அதாவது மேரேஜ் முன்னாடி சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்னு துணி எடுத்துருந்தேன். இப்போ டிமார்ட் போய் துணி எடுத்து டிஷர்ட் எல்லாம் 100 ரூபா தான். அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. பச்சை கலர் டிஷர்ட். அப்புறம் இன்னொரு டிஷர்ட் எனக்கு ப்ளூ கலர், கிரீன் கலர். அப்புறம் இது எனக்கு தான். ஃபர்ஸ்ட் டைம் பிளாக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பிளாக். ஃபர்ஸ்ட் பிளாக். ஃபர்ஸ்ட் டைம் பிளாக். அப்புறம் இது ஒரு டிஷர்ட். இது எனக்கு தான். அப்புறம் பாக்ஸர். யாருக்கு? உனக்கு தான். உனக்கு தான் பாக்ஸர். எனக்கும் தான், பட் இருந்தாலும் உனக்கும் பாக்ஸர். பாக்ஸர். அப்புறம் இது ஸ்க்ரீனு செம்ம ஒர்த்து. 500 rupees. செம்மையா இருக்குதுல்ல? நல்லா இருக்குதுண்ணா, அது சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் செம்மையா இருக்கு. எவ்வளோ வரும்? ஒரு 1000 rupees. 499. 500டா? பரவாயில்ல, நல்லா திக்னஸாக இருக்குது. செம்ம சாஃப்டா இருக்குமா. அதே மாதிரி நடு லைட் போட்டா இது கிளிட்டர். ஐ மாம்பழம். மாம்பழத்துக்கு பேர் பண்ண ஊரு தருமபுரி. சேலம். சேலமா? சேலம் தான். மாம்பழம்னாவே சேலம் தான். அதுதான். ஆனா சேலத்துக்காரியா இருந்துக்கிட்டு நான் பெங்களூர்ல மாம்பழம் வாங்கி தின்னுட்டு. எங்க அப்பா மாம்பழ சீசன் வந்தா கிரேடா வாங்கிட்டு வந்தாப்பாரு. ஆனா பட் இந்த 3 மாம்பழம் 1 கிலோ 500 ரூபா. 500 ரூபாய்க்கு 500 ரூபா 3 மாம்பழம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 200 ரூபா? சத்தியமாவா? சொல்ல மாட்டேன். அப்புறம் இங்க பாரு, அது என்னது? இந்த வெள்ளையா இருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன்னா இது தென்னை மரத்தையே உடைச்சிட்டு வந்து இது பண்ணி தருவாரு. அப்பனுக்கு ஆஸ்தியும் நான் தானே, ஆசையா வந்தேன் பிறந்தேனே. மனசே ஒதுக்கி அந்த மனசை கேட்டானா நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. இப்பயே உன்னோட ஃபோன் பண்ணி டாடி அப்படின்னு I love you daddy. டாடி இல்லடா. ஓகே, தெரியுதா இதுல சூப்பராக இருக்குதுடா. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரவுண்டாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். தென்னங்குருத்து சாப்பிடு. நான் சாப்பிட்டதே இல்லை. செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குது. எங்க அப்பாலாம் அப்போ நாங்கள் தோட்டம் வச்சுக்கும் போது வெட்டிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதுவும் அந்த லீஃப் மாதிரி இருக்கு பாத்தியா, அது சாப்பிடும். அது இன்னும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். நான் இதெல்லாம் இன்னைக்கு கடையில வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன். கடையில் வாங்கினாலும் வாங்கி சாப்பிட்றதில்ல. பட் இருந்தாலும் சொந்த ஊர் விட்டுட்டு வந்து சரி, சேலமே போகலாமா? வரல. ஏன் சேலம் வரல? வரமாட்டேன். சரி, தமிழையும் போட்டு எடுக்கணும். தமிழைனுக்கு